தமிழகத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளின் போது நடமாடும் மருத்துவ குழுக்களின் செயல்பாடுகள் காரணமாக தொற்றுநோய் பரவல் தடுக்கப்பட்டதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய சோழவந்தான் தொகுதி உறுப்பினர் கருப்பையா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் விஜயபாஸ்கர், கடந்த 5 ஆண்டுகளில் 8,43,662 மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு 5,08,00,000 மக்கள் பயனடைந்துள்ளதாக கூறினார். வெள்ள நிவாரணத்தின் போது நடமாடும் மருத்துவ குழுக்களின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக தொற்றுநோய் ஏற்படாமல் முற்றிலுமாக தடுக்கப்பட்டது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். தேமுதிக உறுப்பினர் வெங்கடேசன் கரும்புக்கு ஆதார விலை வழங்கப்படுவது போல நெல்லுக்கும் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் காமராஜ், இந்த ஆண்டு 6,43,508 மெட்ரிக் டன் நெல்லுக்கு 39 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நெல் விளைச்சலுக்கு 2011ஆம் ஆண்டு முதல் 402 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய காமராஜ், 1563 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு உரிய விலை அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே மாணவிகள் தற்கொலை விவகாரத்தில் சிக்கியுள்ள கள்ளக்குறிச்சி SVS கல்லூரிக்கான தடையில்லா சான்றிதழ் திமுக ஆட்சியில்தான் வழங்கப்பட்டது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் விளக்கமளித்துள்ளார்.